வணக்கங்க. ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து நெறைய வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்த ஐபிஎல் சீசன் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. 18த் சீசன் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஐபிஎல் ஃபெஸ்டிவல். அது வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி மே 25த் வரைக்கும் நடக்குதுங்க. கிட்டத்தட்ட 2 மாசம் வந்து அ கிரிக்கெட் ஃபேன்ஸு, கிரிக்கெட் லவ்வர்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற ஐபிஎல்ங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து எங்க நடக்குதுன்னா, கொல்கத்தா ஈடன் கார்டன் தான் நடக்குது. டிஃபெண்டிங் சாம்பியன் கொல்கத்தா கேகேஆரும், ஆர்சிபியும் வந்து இன்னைக்கு விளையாடுறாங்க 2 பேரும். இதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன வந்து சில சேஞ்சஸ்லாம் வந்து பிசிசிஐ வந்து மாற்றிருக்காங்க. சில ரூல்ஸ் எல்லாம். அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பேன் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதாவது ஸ்லோ ஓவர் ரேட்டுக்காக வந்து கேப்டன வந்து ஒரு கேம்ல வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஹர்திக் வந்து விளையாடல. லாஸ்ட் டைம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ்க்கு அகென்ஸ்ட்டா விளையாடுறப்ப, அவங்க ரொம்ப ஸ்லோவா பவுல் பண்ணாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில 90 மினிட்ஸ்க்குள்ளார வந்து 20 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்கணும். ஆனா, அதுக்கு மேல டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸ்லோ ஓவர் ரேட்டுன்னு சொல்லிட்டு, ஒரு போட்டியில வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லி கேப்டன வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது மாரி வந்து ஹர்திக் வந்து மும்பைல வந்து கேப்டனா இருந்தாரு. ஸோ, அவர பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விளையாடல. ஃபைனல்ஸ்க்குலாம் வரல. அதனால வந்து பிளே ஆஃப்லாம் வரல. அதனால அவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே மேட்ச் நாளைக்கு விளையாடுறோம் பார்த்தீங்களா, அதில விளையாட மாட்டாரு. ஸோ, அத வந்து இப்ப எடுத்துக்கிறாங்க. அது என்ன எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அ அதான் ஸ்லோ ஓவர் ரேட்னா அடுத்த மேட்ச்லயே உடனே கேப்டன் பண்ற மாரி இல்லாம, 3 வந்து டிமெரிட் பாயிண்ட்ஸ்ன்னு குடுத்துருவாங்க. அதாவது அவங்க என்னென்ன தப்பு பண்றாங்க, எவ்வளோ எவ்வளோ ஸ்லோவா போடுறாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு, அது டிமெரிட் பாயிண்ட்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு மேட்ச் விளையாடுறப்பயும் வந்து அத குடுத்துட்டு, அத கால்குலேட் பண்ணி, அதில வந்து எவ்வளோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து அவங்க வந்து பேன் பண்ணுவாங்க. எத்தனை போட்டிகள் விளையாடக்கூடாது, யார் விளையாடக்கூடாது, ப்ளஸ் வந்து பனிஷ்மென்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து அதுக்கு கட்டணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதில வந்து 4 டூ 7 பாயிண்ட்ஸ் இருந்தா, ஒரு மேட்ச் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மாரி வந்து 8 டூ 11 பாயிண்ட்ஸ்னா 2 மேட்ச் சஸ்பென்ஷன். 12லருந்து 15 வரைக்கும்னா 3 மேட்சஸ். இது மாரி வந்து பிரிச்சு வருவாங்க. ஸோ இந்த வருஷம் பண்ணாங்கன்னா, இன்னைக்கே கிடையாது. 3 வருஷம் கன்சிக்யூட்டிவா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பனிஷ்மென்ட். அது ஒண்ணு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ரிவர்ஸ் ஸ்விங் பண்றதுக்கு ஷம்மி கூட கேட்டிருந்தாரு. சாம்பியன்ஸ் டிராஃபி அப்ப கூட சொல்லியிருந்தாரு. ஐசிசி கிட்ட சொல்லியிருந்தாரு. அதாவது வந்து இந்த ரிவர்ஸ் ஸ்விங் பண்றப்ப நம்ம சலைவா இருக்குல்ல, எடுத்து எச்சில் தடவி பந்த வந்து நல்லா பேண்ட்ல தேய்ச்சு பாலிஷ் பண்ணுவாங்க தெரியுமா? அது மாரி பண்றது கொரோனா டைம்ல வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து வேணும்னு கேட்டிருந்தாரு. இப்போ வந்து இந்த ஐபிஎல்ல வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. பிசிசிஐ வந்து அலோவ் பண்ணியிருக்கு. நீங்க வந்து ரிவர்ஸ் ஸ்விங்க்கு வந்து அந்த எச்சில் தொட்டு ஷைனிங் ஏத்தலாம் பால அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு அலோவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வந்து செகண்ட் பவுல் பண்றாங்க பார்த்தீங்களா? அப்ப வந்து டியூஸ் வந்துருது நெறையவே. டியூஸ் வரனால அவங்க பவுலர்ஸ்க்கு வந்து பால் ரொம்ப ஈரமானால கிரிப் கிடைக்காம பவுல் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ என்னன்னா செகண்ட் பவுலிங் பண்றாங்கல்ல, அவங்க அந்த டீம் வந்து 10 ஓவருக்கு அப்புறம் வந்து பால் ஈரமாச்சு பவுல் பண்ண முடியலன்னா, அம்பயர் ஓகே பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஓகே சொன்னாங்கன்னா, நியூ பால் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் பவுலர்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த இதில வந்து மாத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து விளையாடுறப்ப ஃபர்ஸ்ட்டு இனாகுரேஷன்ல வந்து நெறைய வந்து இதெல்லாம் நடக்கும். அவங்க ப்ரோகிராம்லாம் நடக்கும் உங்களுக்கு. எப்போதும் வந்து எங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்குதோ, அங்க மட்டும் தான் நடக்கும். இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அ 13 வென்யூஸ்ல மொத்தம் 10 டீம் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து 13 இடத்துல விளையாடுறாங்க. அந்த 13 இடத்துலயும் மேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்குதோ, அன்னைக்கு வந்து சின்னதா ஒரு ஃபங்ஷன் இருக்கும். ஒரு இனாகுரேஷன் இருக்கும். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்க நாளைக்கு சென்னையில. அதில வந்து அனிருத்தோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அது வந்து நாளைக்கு இருக்குங்க. அது மாரி ஒவ்வொரு ஊர் நடத்துறப்ப அந்த ஊருக்கு தகுந்தாப்புல என்னென்னவோ அத வச்சுப்பாங்க. அது ஒண்ணு புதுசா இதெல்லாம் வந்து இந்த வருஷம் ஐபிஎல்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க வந்து. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்ப இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யார் யார் வந்து நம்ம எல்லா டீமும் வந்து நம்ம வந்து கப்பு ஜெயிச்சிருக்கோம். இதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, மும்பை 5 டைம்ஸும், சிஎஸ்கே 5 டைம்ஸும் வந்து நம்ம சாம்பியன்ஸ் ஆயிருக்கோம். மத்த டீம்லாம் வந்து 1, 2 தடவ ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி, டெல்லி, பஞ்சாப் அண்ட் லக்னோ இவங்க 4 டீம் மட்டும் இதுவரைக்கும் கப்பே ஜெயிச்சது கிடையாது. ஸோ அவங்க வந்து இந்த வருஷம் வந்து எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா, அவங்க வந்து டீம் எல்லாம் வந்து நெறைய ஃபுல்லா சேஞ்ச் பண்ணதுனால, உங்களுக்கு எல்லாமே டீமே புதுசா இருக்க மாரி இருக்கும். முன்னலாம் வந்து மெகா ஏலம் இல்லாம சின்னதா நடக்கும். ஸோ 1, 2 பேர் தான் மாத்துவாங்க. இப்போ வந்து ஃபுல்லாவே நெறைய பேர் இந்த டீம்ல இருந்தவங்க அந்த டீம் போயிட்டாங்க. அந்த டீம் இந்த டீம் கன்னாபின்னா மாறி ஒரு டீம் பார்க்குறப்ப புதுசா தெரியுது. அப்படிங்கிறப்ப உனக்கு வந்து பிளேயர்ஸ்லாம் சேஞ்ச் ஆயிருக்கிறாங்க. ஸோ சில இதில பவுலிங் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. இப்படிலாம் நெறைய இருக்கனால, இப்போ வந்து புது டீமா இருக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம். யார் வேணா ஜெயிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. எந்த டீம் எப்படி விளையாடும்னு சொல்லி பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கும். அது ஒண்ணுங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொல்கத்தால வந்து மழை பெஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ, இன்னைக்கு ஒரு 70% வந்து மழை பெய்ய வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சே வந்து இப்படி மழைனால போச்சுன்னா, எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மாரி டல் ஆயிடும். என்னடா ஃபர்ஸ்ட் மேட்ச்சே போச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா, இப்போ வந்து ஓப்பனிங் செரிமனிலாம் நடந்துட்டு தான் இருக்குது. அது மழை பெய்யல. ஸோ, நைட்டு மழை பெஞ்சா அவங்களுக்கு ஓவர்ஸ் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணி விளையாடுவாங்க. அது ஒண்ணு. ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா, இப்ப என்னன்னா கேப்டன்சிலாம் மாறியிருக்கு. கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா, ரஹானே வந்து அஜிங்கே ரஹானே தான் வந்து கேப்டனா போட்டிருக்காங்க. முதல்ல வந்து ஷ்ரேயஸ் இருந்தாரு. அவர் இப்ப டீம் மாறிட்டாரு. ஸோ, ரஹானே வந்து கேப்டனா போட்டிருக்காங்க. அதே மாரி வந்து ஆர்சிபிக்கு முதல்ல வந்து இவரு இருந்தாரு. இல்ல ஃபேஃப் இருந்தாரு. டியூப்ளிசிஸ். அவர எடுத்துட்டு அவரு இல்ல இப்ப. அவருக்கு பதில் வந்து பட்டிதர் வந்து அவர வந்து இதா போட்டிருக்காங்க. அவர தான் வந்து கேப்டனா போட்டிருக்காங்க ஆர்சிபிக்கு. இது ஒண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா வந்து புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட் அவங்களெல்லாம் வந்து ஆர்சிபி வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ, அவங்க பவுலிங்கை வந்து நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ, அதனால் வந்து இந்த தடவை அவங்க பவுலிங் எடுபடுமா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை வந்து கிட்டத்தட்ட பிளே ஆஃப் வந்துருவாங்க, பிளே ஆஃப் வரமாட்டாங்க. ஆனால் பிளே ஆஃப் வந்து கூட நேற்று போன்ற பாருங்க ஃபைனல்ஸ் வந்து கூட தோத்துட்டாங்க. ஸோ, அது மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு எட்டா கனியாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இருக்குது ஆர்சிபிக்கு. இந்த தடவை எப்படி ஃபைட் பண்ணி விளையாடுவாங்க சொல்லி பார்க்கணும். கோலியோட ஆட்டம் எப்படி இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கா எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நோட் பண்ணுங்க. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இன்னும் வந்து பிச்செல்லாம் இப்போ இப்போதும் பார்த்தீங்கன்னா 145, 150, 200 இருக்கிறதுக்கு ஏதோ 1, 2 டீம் தான் எடுக்கும். இப்போ பிச்செல்லாம் கொஞ்சம் பேட்டிங்க்கு ஃபேவராக மாற்றதுனால நிறைய வந்து 200, 250 சர்வசாதாரணமாக எடுக்கிறாங்க. 300 வரைக்கும் கூட போகுது. அது மாதிரி அந்த அளவு போகுது. ஸோ பேட்டிங் தான் பயங்கரமாக இருக்குது. இதை வந்து எப்படி வந்து பவுலர்ஸ் இந்த கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதாங்க வந்து இந்த ஓப்பனிங் செரிமனி. அடுத்தாப்புல வந்து 90 மினிட்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து 90 மினிட்ஸ்க்குள்ளே 20 ஓவர் போட்டாகணும். இல்லைன்னா ஸ்லோ ஓவர் ரேட் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி. அடுத்ததாக நம்ம நாளைக்கு மேட்ச்சை பற்றி பார்க்கலாம். எப்படி விளையாட போகிறாங்க சிஎஸ்கே வர்சஸ் மும்பை. இதில் வந்து ஹர்திக் இல்லை. அதனால் வந்து ஸ்கை தான் வந்து கேப்டன். இந்த நாளைக்கு மேட்ச் வந்து அவர் மேட்ச்சை மட்டும் அவர் தான் கேப்டன்சி பண்ணுறாரு. ஹர்திக் வந்து ஆனால் வந்திருக்கிறாரு சென்னைக்கு. ஏன்னா கேப்டன்லாம் இல்லை, எதுக்கிட்ட வந்திருக்காரு, அடுத்த மேட்ச் எங்கே நடக்குது அங்கே போகலான்னா அவர் ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்க்கறதுக்காக சென்னை வந்திருக்காரு டீமோட. அது ஒன்று. இன்னொன்று நம்ம சென்னை மும்பை மேட்ச் ரொம்ப நாளாக வந்து எல் கிளாசிக்கோ சொல்கிறாங்க. எல் கிளாசிக்கோனா ரியல் மேட்ரிடும் பார்சிலோனா 2 மேட்சும் ஸ்பானிஷ் லீக் நடக்கும் பார்த்தீங்களா, ஃபுட்பால் மேட்ச்சு. அதில் 2 பேரையும் வந்து அவ்வளோ, அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எப்படி சொல்லுவாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, அது மாதிரி பார்த்து அவங்க இதில் வந்து ஸ்பானிஷ் லீக்கில் வந்து லீக் மேட்ச் தான். பெரிய பெரிய ஆங்கெலாம் வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து ஐபிஎல் விளையாடுற மாதிரி அங்கே உண்டு. அது கிட்டத்தட்ட வந்து 100 வருஷத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு எதிரிங்க மாதிரி அப்படி விளையாண்டுட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஸ்பானிஷ்லாம் இருக்குது, ஸ்பெயினில் தான் இருக்குது. இருந்தாலும் 2க்கும் வந்து அவ்வளோ பகை இருக்கிறனால, ஒரு பகைமை உணர்ச்சியோடு இருக்கிறனால எல் கிளாசிக்கோ சொல்லுவாங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு அந்த மேட்ச்க்கு. அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஒரு அந்த ப்ரெஸ்டீஜியஸ் மேட்ரு, இல்லைன்னா அவங்களுடைய கல்ச்சரு, இதுலெல்லாம் ப்ராப்ளம், அரசியல் இதெல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எதில் வெடிச்சிருக்குன்னா இதில் கேமில் வந்து காமிச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கு அப்படி தானே, கேமில் வந்து மற்ற உள்ளூர் இந்த அரசியல் இதெல்லாம் வந்து கேமில் பார்க்குறப்ப அது ஒரு பெரிய அக்ரெசிவாக ரொம்ப இதாக பார்ப்போம். அதே மாதிரி தான் இப்போ வந்து ரியல் மேட்ரிட்க்கும் பார்சிலோனா மேட்சே வந்து எல் கிளாசிக்கோ சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம எல்லா ஃபேன்ஸ்லாம் சொல்கிறது தான், நம்ம சென்னை சிஎஸ்கே அண்டு மும்பை மேட்ச்சை வந்து எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் 5 தடவை ஜெயிச்சிட்டோம். ஏன்னா மற்ற மேட்சை விட, மற்ற எல்லா டீமை விட நம்ம 2 பேர் மும்பையும் சிஎஸ்கே மோதுகிற மேட்ச் தான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக, அவ்வளோ விறுவிறுப்பாக. அதான் சொல்கிறேன், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி அவ்வளோ இதாக வந்து சொல்கிறாங்க. எல் கிளாசிக்கோன்னு சொல்கிற அளவுக்குன்னா பார்த்துங்களா, அவ்வளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பெரிய ஒரு 2 எதிரிங்க மோடுற மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று. அடுத்தது வந்து ஓப்பனிங் செரிமனி தான் இவர் பண்ணுறாரு, அனிருத் பண்ணுறாரு. அடுத்தது பதிரானா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பால் வந்து போடுவார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஆக்சுவலாக வந்து மலிங்கா மாதிரி தான் போடுவார். அவர் போடுறப்ப அந்த ரிலீஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இப்படி கையை தூக்கி இப்படி போடுவார் பார்த்தீங்களா, அந்த ரிலீஸ் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிறனால அது அவருக்கு அடிக்கடி வந்து இன்ஜுரி ஆகிடுது பத்திரானாவுக்கு. அதனால அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த சேஞ்ச் பண்ணி ரிலீஸ் பாயிண்ட்டை மட்டும், அந்த பாலில் போடுறது ரிலீஸ் பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்தளவு எஃபெக்டிவாக இருக்கான்னு தெரியல. ஏன்னா முதல்ல வந்து நல்லா விக்கெட் நல்லா பயங்கரமாக விழும். இப்போ வந்து அந்த ரிலீஸ் பாயிண்ட்டை கொஞ்சம் மாற்றிருக்கிறதுனால அவருக்கு விக்கெட்ஸ் அந்தளவு எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியல. அது விளையாடுறப்ப தான் பார்க்கணும். அது ஒன்று.
அடுத்து வந்து தோனியோட ஃபிட்னஸ்ங்க. பார்த்தீங்கன்னா, போன தடவ அதுக்கு மொத தடவைலாம் அவருக்கு வந்து கால்ல முட்டி ப்ராப்ளம், நீ ப்ராப்ளம் இருந்தது. ஸோ, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தாரு. ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாரி தான் விளையாண்டாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் போய் சர்ஜரிலாம் பண்ணி நல்லா பயங்கர ஃபிட்டா இருக்கனால, இப்போ வந்து கேமும் வந்து பிராக்டிஸ் மேட்சும் நல்லா விளையாண்டுருக்கிறாரு. எப்படின்னா, எல்லா டீமுமே அப்படிதான் பிராக்டிஸ் மேட்ச் விளையாடுறாங்க. இவங்களும் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், 2ஆ பிரிச்சுட்டு ஏ, பின்னு பிரிச்சுட்டு, அவங்க 2 பேருமே வந்து பவுல் பண்ணி, பேட் பண்ணி பிராக்டிஸ் பண்றது. இது மாரிலாம் வந்து தோனி நல்லா வந்து ஹெலிகாப்டர் ஷாட்லாம் அடிச்சிருக்கிறாருன்றாங்க. ஸோ நல்லா விளையாண்டுருக்காரு. அது ஒரு தோனியோட ஃபிட்னஸ் வந்து ப்ளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. அது ஒண்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில வந்து யார் யார் வந்து நம்ம வந்து நம்ம நம்ம யார் யார் விளையாடுவா அப்படின்னு சொல்லி பிளேயிங் 11 யார் யார் இருக்கும். ஏன்னா நெறைய புது ஆளுங்க வாங்கியிருக்கோம். அன்கேப்டு பிளேயர்லாம் வாங்கியிருக்கோம். அதிலேயே வந்து நல்லா விளையாடுற பசங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ நம்ம யார் யார் இருப்போம் சொல்லி ஒரு கொஞ்சம் நம்ம வந்து நான் யார் யார் விளையாடுவான்னு நான் நினைக்கிறேங்கிறத பார்க்கலாம். அதாவது வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கான்வே இல்லன்னா ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் வந்து நியூசிலாந்து பிளேயர்ஸ். ஸோ 2 பேர்ல கண்டிப்பா இப்ப அதுவும் இல்லாம இப்ப இதுல இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வந்து கான்வே நடுவுலயே கொஞ்சம் வந்து இன்ஜரி அப்படி சொல்லிட்டு விளையாடல அவரு. மெயினா வந்து இப்ப நல்லா ஷைன் பண்ணது யாருன்னா ரச்சின் ரவீந்தர் தான். அவர் தான் வந்து மேன் ஆஃப் த சீரிஸ் கூட ஃபுல்லா வாங்குனாரு. ஸோ அதனால வந்து அவரு இப்ப பவுலிங்கும் நல்லா பண்றாரு, பேட்டிங்கும் நல்லா பண்றாரு. ஓப்பனிங் வந்து ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து அவர் தான் வருவாருன்னு நெனைக்கிறேன். ரச்சின் ரவீந்திரா இருப்பார்ன்னு நெனைக்கிறேன். அவர் இல்லாத பட்சத்தில் அவர் தான் இருப்பார். மோஸ்ட்லி இருப்பார். ஸோ ரச்சின் ரவீந்திரா தான் இருப்பார். அடுத்து வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கண்டிப்பா அவர் தான் கேப்டன். ஸோ ஆப்வியஸா இருப்பார். அடுத்து வந்து ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமட். ஏன்னா ஸ்பின் நல்லாவே எடுக்கும். இது சென்னையில வந்து நல்லா ஸ்பின் எடுக்கும். மத்த ஊர்லயும் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அவங்க. ஸோ கண்டிப்பா வந்து அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமட் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க 3 பேர் இருப்பாங்க. அடுத்து வந்து திரிபாதி வந்து பேட்ஸ்மேன் நமக்கு தேவை. ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன் அவர் கண்டிப்பா இருப்பார். அடுத்து வந்து அவரும் வந்து புனேல இருக்கிறப்ப தோனி கீழ வந்து விளையாண்டுருக்கிறாரு திரிபாதி. ஸோ ஆனா வந்து பெரிய மேட்சஸ்லாம் விளையாடல அவரு. இங்க இது மாரி லீக் மேட்ச் தான் விளையாண்டுருக்கிறாரு. ஸோ அவரும் நல்லா விளையாடுவாங்கல்ல, அவரு வந்து அது ருத்ராஜ் கூட வந்து இப்ப இந்த ஏதோ ஒரு மேட்ச் எல்லாம் இந்த இது ரஞ்சி டிராஃபி மாரி ஏதோ மேட்ச் இருக்குல்ல, அதுல வந்து விளையாண்டுருக்கிறாரு அவரு திரிபாதி. ஸோ அதனால அவரு வந்து திரிபாதி எடுத்துருக்கிறாங்க. ஸோ வந்து திரிபாதி நல்லா ஏன்னா விளையாண்டா நல்லா பயங்கரமா புனேல இருக்கும்போது நல்லா பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அவ்வளோ நல்லா விளையாடு ஓப்பனிங் வருவாரு. இல்ல நம்பர் 3 வருவாரு. ஸோ நல்லாவே விளையாடுவாரு. ஸோ வந்து அவரு வந்து நல்லா கிளிக் ஆயிட்டாருன்னா, நம்ம டீம் வந்து நல்லா ஒரு நல்ல சக்சஸ் இருக்கும். திரிபாதி வந்து எல்லாருமே ஆனா எப்படி துபைலாம் பார்த்தீங்கன்னா, எப்படி இதுலலாம் ஆர்சிபிலாம் இருக்கப்ப ஒண்ணுமே பெருசா தெரியவே தெரியாது. துபேவா அப்படின்னு இருக்கும். ஆனா சென்னைக்கு வந்தப்பறம் எப்படி மாறி இப்ப துபேன்னா ஒரு அதிரடியா ஆற போய் எப்படி மாறினா இருப்பாங்க. ஸோ இப்படி சாதாரணமா இருக்கவங்க கூட சிஎஸ்கே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மாறிடுவாங்க. நம்ம ஒரு என்ன ஒரு வைபா என்னன்னு தெரியல. அப்படி மாறிடுவாங்க. அதே மாரி திரிபாதியும் நல்லா போய் ஷைன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்தியன் டீம்ல கூட போற அளவு வரலாம். அந்த அளவு ஸோ திரிபாதி கண்டிப்பா இருப்பாரு. ஹூடா, விஜய் சங்கர் 2 பேர்ல வந்து கண்டிப்பா யாராவது ஒருத்தர் தான். 2 பேரும் ஆல் ரவுண்டர். 2 பேரும் பவுல் பண்ணுவாங்க, பேட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேர்ல ஒருத்தர் தான் வருவார்ன்னு நெனைக்கிறேன். ஹூடா ஆர் விஜயசங்கர் 2 பேர்ல. அடுத்து துபே கண்டிப்பா இருப்பாரு. அடுத்து சாம் கரன். ஏன்னா அவருக்கு வந்து மீடியம் பேசர் வந்து யாருமே இல்ல. சீமர்ஸ் வந்து இருக்கறனால கண்டிப்பா வந்து சாம் கரன் அவரும் ஒரு நல்ல ஆல் ரவுண்டர் தான். ஸோ அவரும் வந்து கண்டிப்பா இருப்பார்ன்னு நெனைக்கிறேன். அவரும் வந்து தோனி கூட வந்து ஆல்ரெடி சிஎஸ்கேல இருந்திருக்கிறாரு. புனேல விளையாண்டுருக்காரு. சிஎஸ்கேல இருந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து சாம் கரன் இருப்பார். அடுத்தது தோனி. அப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா, கலீல் அஹ்மத். கலீல் அஹ்மத் கண்டிப்பா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். இந்தியன் டீம்ல விளையாண்டுருக்கிறாரு. ஸோ கலீல் அஹ்மத். கலீல் அஹ்மத் கலீல் அஹ்மத், சாம் கரன் இருக்காங்க. இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ ஓப்பன் பண்றது வந்து சாம் கரன் ஓப்பன் பண்ணுவாரான்னு தெரியல. இல்ல அவரு தான் ஓப்பன் பண்ணுவாரு கலீல் அஹ்மதோட சேர்ந்து. பத்திரானா வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயரா கண்டிப்பா போடுவாரு. போன தடவ இப்படி தான் வந்தாரு. ஸோ அவர் ஓப்பன் பண்ண மாட்டாரு. டெத்லயும் மிடில்ல தான் போடுவாரு. அதில பத்திரானா வந்து இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு. இல்லன்னா யார் வரனா எல்லிஸும் ஓப்பனிங் போட மாட்டாரு. நாகர்கோட்டி இல்ல ஜே ஓவர்டான், முகேஷ் சௌத்ரி. இல்லன்னா ஓப்பனிங் வரணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து சாம் கரன கண்டிப்பா சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கலீல் அஹ்மத் தான் இருப்பாரு. அப்படி இல்லைன்னா முகேஷ் சௌத்ரி தான் சேர்ப்பாங்க. ஏன்னா எல்லிஸ், நாகர்கோட்டி, ஜே ஓவர்டான்லாம் மிடில் ஓவர்ஸ் தான் போடுவாங்க. ஸோ ஓப்பனிங் வந்து வேணும். ஓப்பன் பவுலர் வேணும். அதில வந்து கண்டிப்பா வந்து கலீல் அஹ்மதும், சாம் கரன் தான் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா முகேஷ் சௌத்ரியை சேர்ப்பாங்க. கலீல் எடுத்துட்டாங்கன்னா முகேஷ் சௌத்ரி தான் வருவாங்க. மிடில்ல வந்து மத்தவங்களும் அந்த ஸ்பின்னர்ஸ்லாம் போட்டுருவாங்க. இதுதான் வந்து ஒரு டீமா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் இந்த 3 பேர் போட்டுருவாங்க. ஜடேஜா, அஸ்வின், நூர் அகமத் போட்டுருவாங்க. இவங்க 2 பேர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கலீல் அஹ்மதும், சாம் கரன். ஸோ 5 பவுலர்ஸோட தான் போவாங்கன்னு நெனைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேணா துபே கூட பவுல் பண்ணுவாரு. அதுதான் இருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவரு ரச்சின் ரவீந்திராவ மறந்துட்டோம். அவரும் வந்து ஸ்பின்னு. ஸோ அவரும் போடலாம். இல்ல ஃபாஸ்ட் பவுலிங் வேணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இதுல சேஞ்சஸ் இருக்கும். ஏதாவது மாத்துவாங்க. யார மாத்துவாங்கன்னு தெரியல. ஆனா சென்னைய பொறுத்தவரைக்கும் இந்த டீம் தான் பிளேயிங் லெவல்ல இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இத தவிர வந்து நம்ம யங்ஸ் அன்கேப்டு பிளேயர்ஸ்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து ஆண்ட்ரூ சித்தார்த் வந்து பேட்ஸ்மேன் 18 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப நாளா விளையாடுறான் அந்த பையன். அவன் ஒண்ணு. இன்னொருத்தர் வந்து அன்சுல் கம்போஜ் இருக்கிறாரு. அ குர்ஜப்ட் குர்ஜப்னீத் சிங் இருக்கார். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, ஒருத்தர் ரைட் ஆர்ம் ஸ்பின்னரு. இல்ல அவங்க 2 பேரும் இப்ப உடனே சேர்ப்பாங்களான்னு தெரியாது. அ இல்ல இவங்களுக்கு வந்து எப்படி போடுறாங்கன்னு பார்த்துட்டு, நம்மளுக்கு ஒரு டீம் வச்சு செட் ஆயிடுச்சுன்னா, முக்காவாசி அவங்கள தான் வச்சுப்பாங்க. அன்சேஞ்ச் தான் இருக்கும். இவங்க தான் கிளிக் ஆவல போலன்னா தான் இவங்களுக்கு ஏதாவது சான்ஸ் குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். நடுவுல மிடில்ல வந்து மாத்தறதுக்கு ஹூடா இல்ல விஜய் சங்கர தூக்கிட்டு வேற யாராவது பவுலர்ஸ் தேவைன்னா கூட எல்லிஸ் இல்ல ஜே ஓவர்டன் வந்து ஆல்ரவுண்டரா இருப்பாரு. அவர கூட சேர்க்கலாம். ஆனா சென்னைய பொறுத்தவரைக்கும் இந்த டீம் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. இதுக்கப்புறம் எப்படி நாளைக்கு விளையாடுறப்போ ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த மேட்ச்ல வந்து நம்ப சென்னை சி அ அ அதாவது சென்னை சிஎஸ்கே டீம் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். மும்பை வந்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். 2 பேரும் வந்து நல்ல செம போட்டியா இருக்க போகுது நாளைக்கு வந்து சண்டே வந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கா இருக்க போகுது நாளைக்கு. ஸோ நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அது எப்படி விளையாண்டாங்க என்ன சொல்லி நம்ம அத பத்தி பேசுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ.